ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போட வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஸோ என் ஃப்ரெண்டை நான் எப்படி கால் பண்ணேன், எப்படிலாம் அவங்கள வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரி எப்படி திடீர்னு எனக்கு இது கிடைச்சிச்சு, அதிலிருந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு என்னன்னு பார்த்துருவோம். அதாவது எனக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட சாரீ பிஸ்னஸ் யூடியூப்பில் சாய் டிக் கலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸ் 4 வருஷமாக முன்னேறாமல் இருந்தது. ஆனால் அந்த 4 வருஷத்தில் இப்போ தான் பாபா வந்து அவங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வந்து பாபாவை இப்போ எப்படி புரிஞ்சுட்டாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி புரிஞ்சிருந்தாங்க, ஏன் நடக்கலை, இப்போ ஏன் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நைட்டி, சாரீ இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்கா அந்த சாய் டிக் கலெக்ஷன் அவங்க வந்து நல்ல ரேட்டு, நல்ல அஃபோர்டபுளான பரிசு, உங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும், டிசைன் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா சாய் டிக் கலெக்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் யாருக்காவது வந்து பிஸ்னஸ்ஸு, யாருக்காவது ஏதாவது பண்ணணும், வீட்டிலேருந்து பண்ணணும்னா அவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணுறேன் யாருக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே அவங்கக்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு நான் சொல்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிராக்கல்ஸ் கூட போகலாம். பாபா என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நான் ரொம்ப பிஸியாக, அதாவது யூடியூப்பில் போடுறது இந்த மாதிரி நிறைய பிஸியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஆனால் என்ன மட்டும் வரும், ஐயோ பேசணுமே சொல்லிட்டு. ஆனால் பேச முடியல. அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணும்போது சரி வேணாம் அப்புறமேட்டா பேசிக்கலாம், எனக்கு ஒர்க்லாம் முடிக்கட்டும், ஸோ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றது மாதிரி நான் வச்சுருந்தேன். அப்போ உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு ஆனால் தோணிட்டே இருந்தது. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை பண்ணி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா, இப்போ என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுடைய ஃபோன் எடுத்து நானே வேலையே இருந்தாலும் பேசணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பேசும்போது என்ன ஆச்சுன்னா, நார்மலாக அவளை பற்றி பேசிகிட்டு இருந்தா, நான் என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நார்மலாக எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, அவளுடைய இப்போ பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு போகுது. எப்படி முன்னாடிலாம் போலே இப்போ எப்படி போகுதுன்னா, எனக்கு இப்போ தாண்டி ஞாபகமே வருது, பாபா தாண்டி அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னான். எப்படி எப்படி புரிஞ்சுங்க, அப்போ மட்டும் என்ன ஆச்சு, இப்போ பாபா என்ன பண்ணாரு அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவள் அதுக்கு என்ன சொன்னான்னா, இல்லடி நான் முன்னாடி சாய் டிக் கலெக்ஷன், நான் என்னோட யூடியூப் சேனலில் சாய் டிக் கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த சாய் டிக் கலெக்ஷனில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம இதே பேர் வைக்கிறோமே, எல்லாரும் வராங்க வாங்குறாங்க, பட் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலையே. அவளுக்கு என்னன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இதே மாதிரி ஃபீல் பண்ணுற நேரத்தில் அவளுக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட் அப்படின்னாக்கா, ஏன் நம்ம அந்த நேமை மாற்றினா என்ன, சாய் டிக் கலெக்ஷன் என்ற பேரை நம்ம மாற்றிட்டா என்னன்னு சொல்லிட்டு உடனே சரி மாற்றலாம்னு நினைக்கும் போது, அவளோட ஃப்ரெண்டு வேறு யாரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை மாற்றாத, இதுதான் நல்லா இருக்குது சாய் டிக் கலெக்ஷன், நீ மாற்றாதன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணனா, அவன் என்ன நினைக்கிறான்னா, என்னடா இது மாற்றக்கூடாதுன்றாங்க, இது அப்போ நம்ம மாற்றக்கூடாதுன்னா நம்ம பாபா கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ரொம்ப நாள் அவள் ஆக்சுவலி வந்து ஒரு வாராகி டிவோட்டியே மாறிட்டான். அதாவது பாபாவை எப்போ நான் அவங்க ஃபேமிலியோட முன்னாடி போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ்லாம் படிக்கும்போது நான் பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவோம், நியூ இயர்க்கெலாம் போயிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி பாபாவை எங்களுக்குள்ள நிறைய பழக்கம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் பாபாவை பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக சாய் டிவோட்டியா, சரி இது வாராகியோட டிவோட்டியாக தான் இருந்தால் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணால் அதுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்தால் பெரிய லெவலில் வெற்றி அடையலை. அப்போதான் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாபா என்ட்ரி கொடுக்குறாரு, சர்ப்ரைஸ் பண்ணுறாரு, அவளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ நான் பாபா கிட்ட போய் அவள் கேட்குறான், பாபா நீங்கள் உண்மையாலுமே எனக்கு வந்து செய்யணும், நீங்கள் எனக்கு உண்மையாலுமே இருக்கிறீங்க எனக்கு அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறீங்கன்றத காட்டுங்க, என்னோட பிஸ்னஸை முன்னேற்றத்தை காட்டுங்க, இல்லைன்னா நான் உங்கள் பேரை எடுத்துருவேன் அப்படின்னு அவர் ஒரு இதை சொல்லியிருக்கா. பாபா கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக கண்டிஷன் போட்டிருக்கா.
அப்போ உடனே பாபா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா ஓகே என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, பாபா உடனே கனவுல போயிட்டார். கனவுல போய் என்ன பண்ணாருன்னா, அவங்க வீட்டுக்குள்ளாரே போன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ உடனே என்ன வீட்டுக்கு போன மாதிரி காலையில எழுந்து பார்க்கும்போது, என்னடா இது பாபா நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு, இதுல என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி விட்டுட்டா. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, பக்கத்து வீட்டுல இருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஷீரடிக்கு போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி அப்படின்னு நீயும் போயிட்டு வாம்மா, நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்குமான்னு நினைக்க என்னோட ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னாலாம், அது இல்ல. அதாவது நம்ம ஷீரடிக்கு போகணும்னா, அது அவரு விருப்பப்படணும் பாபா. நாம நினைக்கிறது இல்ல. அவ விருப்பம் பட்டா நம்ம கண்டிப்பா போயிடலான்னு அவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, எப்படி இப்படி பேசுற? ஆனா உண்மைதான் நீ சொன்னது. ஏன் அப்படின்னாக்கா, பாபா நாங்க வந்து ஷீரடிக்கு போறது அவ்வளோ ஈஸியா இல்ல. ஒரு ட்ரெயின் ஏறி ஃப்ளைட்டை பிடிச்சி மழையும் இதுவா நாங்க போனோம். ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களால போக முடிஞ்சுது அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. நீ சொன்னது கரெக்டுமா, 100 சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே என்ன சொல்றாங்கன்னா, சரிம்மா நீ வந்து உனக்கு வாம என் வீட்டுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருச்சு அவங்க பக்கத்து வீட்டுக்கு. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரிம்மா நீ என் வீட்டுக்கு வா, வந்து உனக்கு நான் பாபா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா, உனக்கு எந்த பாபா பிடிச்சிக்கோ நீ வாங்கிட்டு எடுத்துட்டு போமா. நான் உடனே அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாலாம், இல்ல இல்ல, எந்த பாபா எந்த கலர் என் வீட்டுக்கு வரணும்னு அவரு நினைக்கிறாரோ, பாபா நினைக்கிறாரோ அந்த பாபா என் வீட்டுக்கு வரட்டும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்களுக்கு பாரா எப்படி அவங்களுக்கே ஒரு சந்தோஷமா ஆயிடுச்சான். பாபா அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவளுடைய கனவுல அவர் வீட்டுக்கு போனதான் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரிதான் அந்த கனவு தான் அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து பாபா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த நாள்ல வந்ததுன்னா, ஒரு வியாழக்கிழமையில வந்துச்சு. ஸோ அந்த வியாழக்கிழமையில எந்த பாபா வந்தாரு என் ஃப்ரெண்டுக்கு, அடுத்த வியாழக்கிழமை என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சாய்டிக் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான கலெக்ஷன் பிடிச்சிருந்தா நீங்க வாங்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா இது பாபாவுடைய பக்தர், உங்களுக்கு வேணும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இந்த மிராக்கிள்ஸ் பிடிச்சிருக்கும் சொல்லி நான் இதோடய நிறைவு செய்கிறேன். நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.